ஜூஸ் எப்படி இருக்குது? இது நீ குடிப்பியா? நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்களே, நீ குடிப்பியா? இது எப்படி இருக்கு? கெட்டிருக்கா இல்லைங்களா? கெட்டு போன ஜூஸ் எப்படி நீங்க விற்கலாம்? கோவை போத்தனூரை சேர்ந்த சன்சர் நிஷா தம்பதியினர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பீட்சா உணவு ஆர்டர் செய்து காத்திருந்தனர். அப்பொழுது அருகே உள்ள டீ கடைக்கு சென்று கேக் மற்றும் மா என்ற குளிர்பானம் வாங்கியுள்ளனர். குளிர்பானத்தை திறந்து கணவர் சன்சர் குடிக்கும்போது அது கெட்டுப்போய் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து கடையில் பணியில் இருந்த நபரிடம் கேட்டபொழுது அது கெட்டு போகவில்லை என கூறியுள்ளார். ஜூஸ் எப்படி இருக்குது? சரி, அதில் புதுசாக வந்துச்சு. புதுசு வந்துச்சுன்னா நீ என்ன சொன்ன? இது நீ குடிப்பியா? நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்களே, நீ குடிப்பியா? குடிப்பியா? அது டேட் இருக்குன்னு சொன்னீங்களா? டேட்டட் அது கெட்டிருக்குல்ல, அது சரி, இது டேட் இருக்குல்ல. ஒரே நிமிஷம் நிஷா, டேட் இருக்குல்ல நிஷா, இந்த டேட்டு போடு. மேலும் அதன் காலாவதியான காலம் இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது, தற்பொழுதுதான் புதிதாக வாங்கினேன் எனவும் கூறியுள்ளார். இந்நிலையில் அதனை அருகில் இருந்தவர்களிடம் குடித்து பார்க்க கூறியுள்ளனர். கெட்டிருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? கெட்டிருக்கா இல்லைங்களா? டேட்டு ஓகே, கெட்டிருக்கா இல்லையா? சரி, இந்த பிரிண்ட் வந்து போட்டு எப்படி நீங்க கெடாம இந்த பிரிண்ட் போடுவாங்க? கெட்டு போட ஜூஸ் எப்படி நீங்க விற்கலாம்? இங்க வாங்க, இது ஸ்பெல் பண்ணுங்க. நீங்க டேட் ஓகேனா ப்ராடக்ட் எப்படி கெட்டு போகும்? அதை வாங்கி குடித்து பார்க்கும் பொழுது கெட்டுப்போய் உள்ளதாக அவர் கூறினார். இதனை தனது செல்போனில் பதிவு செய்த அந்த தம்பதி சமூக வலைதளங்களில் பதிவு செய்து இது போன்ற கெட்டுப்போன பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தனர். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.